உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். சொத்தை அபகரிக்க நினைத்தால் நிரந்தர தடை உத்தரவு கேட்டு வழக்கு போட வேண்டுமா அல்லது சொத்தின் உரிமை மூலத்தை கேட்டு வழக்கு போட வேண்டுமா? இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் கிருஷ்ணன் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் பழனிசாமி அண்ட் அதர்ஸ் என்ற வழக்கில் தீர்ப்பளிச்சிருக்காங்க. இப்போ நம்மகிட்ட ஒரு சொத்து இருக்கிறது, அதை வேறொரு நபர்கள் அபகரிக்க நினைக்கும் பொழுது நாம அவர்களுக்கு எதிராக ஒரு நிரந்தர தடை உத்தரவு கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு போடுறோம். அப்போ நம் சொத்தினுடைய உரிமை மூலத்தை காட்டக்கூடிய ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணமான பட்டாவோ சிட்டாவோ ஏதோ ஒன்று நாம் தாக்கல் பண்ணுறோம். அதே போல் அந்த வழக்கில் ஆஜரான பிரதிவாதிகள் இது இந்த சொத்துல எங்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று சொல்லி அவர்களுடைய சொத்தின் உரிமை மூலத்தை காட்டக்கூடிய ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை அவர்களும் தாக்கல் செய்து விடுகின்றனர். அப்ப இந்த சூழ்நிலையில நாம அவர்களுக்கு எதிராக ஒரு நிரந்தர தடை உத்தரவு கேட்டு வழக்கு போட்டால் அது செல்லுமா என்றால் செல்லாது என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் இது சொத்து யாருக்கு என்கிற பிரச்சனை எழுந்து விடுகிறது. அப்ப நாம நிரந்தர தடை உத்தரவு கேட்பதற்கு பதிலாக சொத்தினுடைய உரிமை மூலத்தை கேட்டு வழக்கு தாக்கல் செய்தால்தான் அது செல்லும் என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது.